வணக்கம். என் பெயர் அமிர்தா. நான் 3ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தின சிறப்பை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொங்கல் பண்டிகை 4 நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது. நமக்கு காலமெல்லாம் கை கொடுத்து உதவும் மழை, சூரியன், விவசாயத்திற்கு பயன்படும் கால்நடைகள் ஆகியவற்றிற்கு நன்றி கூறும் நல்வாய்ப்பாக இத்திருநாள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் பண்டிகையான போகி பண்டிகையின் போது அதிகாலை அனைவரும் எழுந்து குளித்து வீட்டில் உள்ள தேவையற்ற பழைய பொருட்களை வீட்டின் முன்பு வைத்து தேயிட்டு கொளுத்துவார்கள். அல்லவை அழிந்து நல்லவை வரட்டும், பழையன கழித்தலும் புதியன புகுதலும் என்று மொழிக்கேற்ப போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டியே பொங்கலுக்கு முன் வீட்டிற்கு புது மண் பூசி வீட்டை அழகுபடுத்துவார்கள். பொங்கல் சமயத்தில் வீடு புது பொலிவுடன் காணப்படும். இது கிராமங்களில் பொங்கல் சமயத்தில் காண கிடைக்கும் இனிய காட்சியாகும். வருடத்தின் கடைசி நாள் என்பதால் நடந்து முடிந்த நல் நிகழ்வுகளை நன்றி கூறும் நாளாக இத்திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் போகி, வடை, பாயாசம் போன்றவை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வார்கள். அடுத்த நாள் தைப்பொங்கல். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்நாள் அறுவடை திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இதற்கு சர்க்கரை பொங்கல் என்றும் பெயருண்டு. இப்பண்டிகை அன்று புது பானையில் மஞ்சள் நுழிச்சவற்றை பானையை சுற்றி கட்டி புதுப்பாலில் புது அரிசி இட்டு வெள்ளம் முழிச்சவற்றை கலந்து பொங்கலிடுவார்கள். வீட்டிற்கு வெளியே சூரியனை கொண்டு திசையை நோக்கி இத்திருநாள் கொண்டாடப்படும். அரிசி நன்கு சமைத்து பொங்கி வரும்போதும் குலவையிட்டும் பொங்கலோ பொங்கல் பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக என்ற குரலோடு பொங்கல் பானையை இறக்கி குடும்பத்துடன் அனைவரும் இத்திருநாளை மிக சிறப்பாகவும் ஒற்றுமையுடனும் கொண்டாடுவார்கள். இவ்வித பண்டிகையின் மூலம் நாம் கூட்டு குடும்பத்தின் ஒற்றுமையை காண நேரிடும். 3வது நாள் பண்டிகையான மாட்டுப் பொங்கல் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். இந்நாளில் மாடுகளின் கொம்புகளுக்கு புது வண்ணம் பூசி நன்கு குளிப்பாட்டி அவற்றிற்கு அலங்காரம் செய்து பொங்கலும் அளிப்பார்கள். ஆண்டெல்லாம் நமக்கு உழைக்கும் மாடுகளுக்கு நன்றி கூறும் தினமாக இத்தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தில் மாடுகளின் கழுத்தில் புது மணி கட்டி கொம்புகளை சீவி விட்டு சுதந்திரமாக திரிய விடுவார்கள். இவ்விதத்தில் தான் ஜல்லிக்கட்டு என்ற பாரம்பரிய விளையாட்டு தொடங்கப்பட்டது. 4வது நாள் காணுப்பொங்கல். இப்பண்டிகையின் சிறப்பானது உற்றார், உறவினர், நண்பர்களை கண்டு வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் பரிமாறிக்கொள்ளும் நாளாக இத்திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் பிரிந்த சொந்தம் ஒன்று கூடி இணைந்து மிகுந்த மன நிறைவோடு சுற்றுலா தலங்களுக்கும் பொழுதுபோக்கு இடங்களுக்கும் கோவில்களுக்கும் சென்றடைவார்கள். மேலும் இத்தினத்தின் மூலம் நமக்காக பாடுபடும் விவசாயிகளுக்கும் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டுகிறேன். இத்தினத்தின் சிறப்பை எடுத்துக் கூறும் வாய்ப்பினை அளித்த எம் பள்ளி மேலாளர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும்